செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீதிபதி கர்ணனுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. 4வது முறையாக விடுத்த கோரிக்கையையும் உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. முன்னதாக உச்சநீதிமன்றம் அளித்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி நீதிபதி கர்ணன் குடியரசுத் தலைவரிடம் மனு அளித்திருந்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் 8 ஆண்டுகள் நீதிபதியாக பணியாற்றிய கர்ணன் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு இவர் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இவர் கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியாக மாற்றம் செய்யப்பட்டார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சய் கிஷன் கவுல் உட்பட நிறைய நீதிபதிகள் ஊழல் செய்வதாக இவர் பிரதமருக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். தற்போதைய செய்தியாக நீதிபதி கர்ணனுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். கணபதி, நீதிபதி கர்ணனுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்ததற்கு என்ன காரணம்? நிச்சயமாக உச்சநீதிமன்றம் தற்போது கோடைக்கால விடுமுறையில் இருக்கிறது. ஆகவே விடுமுறையிலே வழக்குகளை அவசர வழக்குகளை விசாரிக்கும் அமர்வு 2 நீதிபதிகளை கொண்ட அமர்வு. அந்த அமர்வு இந்த வழக்கை விசாரிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் மீண்டும் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே 3 முறை, அதாவது ஒரு முறை மனுவாக தாக்கல் செய்து அதை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. பின்னர் 2 முறை கர்ணனுடைய வழக்கறிஞர் நேரிலே வந்து விசாரணை உடனடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும், கர்ணனுக்கு தண்டனையிலிருந்து விலக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்போதும் உச்சநீதிமன்றம் தொடர்ந்து மறுத்துவிட்டது. ஏனென்றால் கர்ணனுக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்தது உச்சநீதிமன்றத்திலே 6 நீதிபதிகளை கொண்ட அமர்வு. ஆகவே அந்த தண்டனையை மாற்ற முடியாது. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு எப்படி அந்த தண்டனையை மாற்ற முடியும்? ஆகவே தலைமை நீதிபதி தலைமையிலே மீண்டும் அதே அமர்வு இந்த மனுவை பரிசீலனை செய்து அந்த தண்டனையை ரத்து செய்தால் மட்டுமே அப்படி நடக்க முடியும், இல்லாவிட்டால் நடக்க முடியாது என்பதை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெளிவு செய்திருந்தது. ஆகவே நீதிபதி கர்ணனுக்கு மீண்டும் ஒரு முறை உச்சநீதிமன்றம் தண்டனையை இப்போது ரத்து செய்ய முடியாது என்பதை தெளிவு செய்திருக்கிறது. அவரை கைது செய்ய வேண்டும் என்று கல்கத்தா போலீஸ் முயற்சி செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே மீண்டும் அவருடைய சார்பாக அவருடைய வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்திலே மனுக்களை தாக்கல் செய்தும் கோரிக்கைகளை நீதிமன்றத்தின் முன் வைத்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த முயற்சிகளுக்கு இதுவரை எந்த வெற்றியும் கிடைக்கவில்லை. அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றும் உச்சநீதிமன்றம் இந்த மனுவை விசாரிக்க முடியாது, இந்த தண்டனையிலே எந்த விதமான விலக்கும் தற்போது அளிக்க முடியாது என்பதை தெளிவுபடுத்துகிறது. கணபதி, கொல்கத்தா காவல்துறையினர் நீதிபதி கர்ணனை கைது செய்ய முயற்சிக்கும் வேளையில 6 மாத சிறை தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு. இந்த 6 மாத சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டதற்கான காரணம், இந்த வழக்கு கடந்து வந்த பாதை குறித்து சற்று நினைவு கூறுங்கள் கணபதி. நிச்சயமாக நீதிமன்றத்தை அவமதித்திருக்கிறார் என்றுதான் அவர் மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் நடத்தியது. உச்சநீதிமன்றமே நேரடியாக முன்வந்து இந்த ஒரு மனு எதுவும் இல்லாமலே வழக்கை பதிவு செய்து விசாரணை நடத்தியது. தலைமை நீதிபதி தலைமையிலே மூத்த நீதிபதிகள் அமர்ந்து இந்த விசாரணையை நடத்தி நீதிபதி கர்ணனுக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்தார்கள். நீதிபதி கர்ணனுக்கு பலமுறை ஒருவேளை மன்னிப்பு கேட்டால் இந்த தண்டனை ரத்து செய்யப்படலாம், இந்த வழக்கு கைவிடப்படலாம் என்று உச்சநீதிமன்றம் பலமுறை சமிங்கை காட்டியது. ஆனாலும் நீதிபதி கர்ணன் அப்படி செய்யவில்லை. ஒவ்வொரு முறையும் அவர் நீதிமன்றம் என்ன மாதிரியான தீர்ப்பை அளிக்கிறதோ அதே மாதிரியான தீர்ப்பை அவருக்கு எதிரான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கே தண்டனை விதித்து அளித்துக் கொண்டிருந்தார். மேலும் தனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக கூறி சம்பந்தப்பட்ட நீதிபதிகள் தனக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் அதை அவர்களுடைய சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இப்படி தொடர்ந்து நீதிபதி கர்ணன் உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக செயல்பட்டு வந்திருந்தார். அவருக்கு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்திலே இருந்த போதே பல்வேறு பிரச்சனைகள் இருந்தன. மற்ற நீதிபதிகள், அப்போது தலைமை நீதிபதியாக தமிழக உயர்நீதிமன்றத்திலே இருந்தவர் ஆகியோர் கொடுத்திருந்த புகார்களின் அடிப்படையிலே விசாரணை நடந்து அதனால்தான் நீதிபதி கர்ணன் கல்கத்தாவுக்கு மாற்றப்பட்டார். மீண்டும் அங்கே இதே போன்ற பிரச்சனைகள் இருந்த சூழ்நிலையிலே அவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிரான பல்வேறு புகார்களை கூறியிருந்தார். ஆகவேதான் உச்சநீதிமன்றம் அதை நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக எடுத்து தானே விசாரணையை தொடங்கியது. பின்னர் நீதிபதி கர்ணனுக்கு இந்த 6 மாத தண்டனையும் வழங்கியது. அந்த தண்டனையிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை என்பதை மீண்டும் உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது.